ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவரையுமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே அப்டேட் கொடுக்கல. எந்த ஒரு தகவலும் வெளியிடாமல் தான் இருக்காங்க. கூட்டுறவுத்துறை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகவலும் வெளியிடாமே இருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணி இறுதி பட்டியலுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்குமே நிறைய சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டுடைய வேலையில் உண்மையான நிலவரம் என்ன? இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்போ வெளியாகும்? என்ன டேட்டில் கன்ஃபார்மாக கொடுப்பாங்க? அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் போயிட்டு இருக்குது? ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வருமா வராதா அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருந்தாலுமே இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்களா இல்லையா? அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் போயிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு? எதன் பேஸ் பண்ணி அனைவருமே இந்த வேலையை வழங்கியிருக்காங்க. எவ்வளோ மார்க் 10th 12th எவ்வளோ மார்க் இருந்தால் கட் ஆஃப் இருந்தால் இதெல்லாம் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய டவுட்டாகவும் கேட்குறாங்க. இது இந்த வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பணப்பட்டுப்பாடுகள் இது நடந்திருக்கு. இதெல்லாம் தான் இனிமேல் அப்டேட் கொடுக்கல. இந்த பணப்பட்டுப்பாடுகள் இனிமேல் முடியல. இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா? இந்த ரிசல்ட் எப்போ வரும்? சில மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியே இருக்குது. அதெல்லாம் உண்மையான நிலவரம் என்ன? எப்போ ரிசல்ட்டை கொடுக்க போகிறாங்க? அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் நடக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவரையுமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2024 டிசம்பர் மாதமே நாங்கள் ரிசல்ட் கொடுத்துருவோம் அப்படின்றத ஏற்கனவே நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டாங்க. இருந்தாலுமே நம்மளுக்கு ரிசல்ட் இன்னுமே அப்டேட் ஆகலை. 2 மாத காலங்கள் ஆகிடுச்சு. இனிமேல் ரிசல்ட் கொடுக்கல. என்ன அவங்களுக்குள்ள ப்ராசஸிங் போயிட்டு இருக்குது? இதனால தான் அவங்க ரிசல்ட் அப்டேட் பண்ணலை அப்படின்னு எந்த ஒரு தகவலுமே கொடுக்கல. குழுத்துறை அமைச்சரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி பேசியிருந்தார். இருந்தாலுமே எங்களுக்கு ஹெவி ஒர்க் இருந்த காரணத்தினால எங்களால் டிலே ஆகிடுச்சு. இருந்தாலுமே வர வேண்டிய ரிசல்ட்டு வரலை. இருந்தாலும் விரைவில் நாங்கள் ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு. இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு வருமா வராதா? என்ன டேட்டில் கொடுப்பாங்க அப்படின்றத தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இந்த பிப்ரவரி இறுதிக்குள்ளே நாங்கள் ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே இன்றைக்கி அப்டேட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நாளை ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலுமே ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் முடித்திருக்க மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிப்ரவரி 27, 26 பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியே இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்டேட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் இந்த ரேஷன் கார்டுடைய வேலையை பொறுத்தளவுக்கு அனைவருமே அவளுடன் இதை அப்ளை பண்ணி இறுதி பட்டியலுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். இருந்தாலுமே டிலே பண்ணுறதுக்கான பண்ணுறதுனால தான் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் எழுந்துருச்சு. இதில் நிறைய பணப்பாட்டுப்பாடுகளாக நடந்திருக்கு. இதனால தான் நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கல அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய கமெண்ட்டுகளாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலுமே இதெல்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் அவங்களுக்குள்ளே என்ன ப்ராசஸிங் போயிட்டு இருக்குது, எதனால தான் அப்டேட் பண்ணல அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இனிமேல் அவங்க முடிக்கலை. 90% தான் முடித்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு இனிமேல் ரிசல்ட்டு வெளியாகலை. ஏன் இன்னும் முடிக்கலை அப்படின்னா ஏற்கனவே தெரியும் கனமழை பெய்தது. அதுக்கப்புறம் பொங்கல் பரிசு வந்த காரணத்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ டிலே ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி 25ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பொங்கல் பரிசு வாங்காதவங்க வாங்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது முடித்து அதுக்கப்புறம் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்து விட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்காங்க. இப்போ தான் ஒரு 4-5 நாட்களாகவே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ்
ஸோ நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலும் ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருந்தார் இல்லையா, விரைவில் அப்டேட் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி ஸோ அப்டேட் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. இருந்தாலும் எந்த உங்களுடைய மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கா நாங்கள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஆர்பி உங்களுடைய நீங்கள் வந்து எந்த மாவட்டமோ அப்படின்றத வந்து மாவட்டத்தை போட்டிங்க அப்படின்னா கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து வெப்சைட் பேஜுக்கு வந்துடும். அதில் உங்களுடைய மாவட்டத்தில் ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சேனல்களே டேரெக்டாகவே லிங்க் இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்தி டேரெக்டாகவே நீங்கள் வந்து உங்களுடைய மாவட்டத்துக்கு ரிசல்ட்டு வந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டுக்காக தான் இந்த தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணியிருக்கேங்க. அந்த ரிசல்ட்டு வெளியாகுதா அப்படின்றத பார்க்கலாம். அப்படி இல்லை இன்றைக்கி ஆகலாம் அப்படின்னா நாளை மறுநாள்லேருந்து கன்ஃபார்மாக மார்ச் 1ஆந்தேதிலேருந்தே ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியலாகவே தகவல் வந்து இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் இந்த ரேஷன் கார்டுடைய வேலையில் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடந்திருக்கு, எதன் அடிப்படையில் அனைவருமே வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது, ஒன்லி நேர்முக தேர்வு மூலமாக தான் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க இல்லையா. அந்த நேர்முக தேர்வு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையில் தான் அனைவருமே போஸ்டிங்கும் வந்து வேலையே வந்து செலெக்ஷன் ப்ராசஸே ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் நீங்கள் 10th 12th எவ்வளோ கட் ஆஃப் வந்து வச்சுருக்கீங்க, இந்த கட் ஆஃப் பொறுத்தளவுக்கு இரண்டுமே மெரிட் லிஸ்ட் பண்ணி தான் இப்போ செலெக்ஷன் லிஸ்ட்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே 90-95% முடிஞ்சிச்சு. ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடித்திருக்காங்க. அவங்களுக்கு தான் இன்னும் 2 நாட்களில் நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் வழியாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு மாவட்டத்துக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு அப்டேட் ஆகிட்டே வந்து இருக்கும். நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு எப்போ வெளியாகும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலுமே ஒவ்வொரு அஃபீஷியலான தகவல் இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவு வெளியாகிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. சரி, ஓகே. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதன் மூலமாக அப்டேட் ஆகும், எப்படி நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த எஸ்எம்எஸ் மெயில் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. ஒன்லி அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட் இது இருக்கு இல்லையா, அது இல்லையா ஸ்டேட்மெண்ட் மற்றும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு வந்து இருக்கும், ரிசல்ட் அப்படின்னு வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வந்த உடனே டேரெக்டாக டச் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிட்டோம். அதில் நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர், நம்மளுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த் இது வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மாக அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட் தான் ரிசல்ட்டு அப்டேட் வந்து ஆகும். சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.